தமிழ் அனிமினேஷன் நண்பர்களுக்கு வணக்கம். நான் அவங்க ஹோஸ்ட். இன்னைக்கு ஒன் பீஸ் எபிசோட் 4 பிரேக் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு நாமியை காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு குட்டி போட்டில் அப்படியே மயங்கின நிலைமையில் போயிட்டு இருக்கா. அந்த டைமில் அதே போட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய போட் இருக்கு. அந்த போட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே பைரட்ஸ் தான். அதில் 3 பேரில் ஒருத்தனோட தலையில் இருக்க சிம்பிளை பார்த்தா அவன் வந்து பக்கி த கிளவுன் பைரட்டை சேர்ந்தவனாக தான் இருப்பான். நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த 3 பேர்கிட்ட நாமி என்ன பண்ணுறேன்னா ஹெல்ப் கேட்குறா. எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, குடிக்க தண்ணி எல்லாம் காலி ஆகி போச்சு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, என்கிட்ட இருக்க ட்ரெஷர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போட்டில் கூட அந்த பெரிய ட்ரெஷர் பாக்ஸை காமிக்கிறான். அதை பார்த்து பைரட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா? அவங்க டக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் அப்படியே நாமியோட அந்த குட்டி போட்டுக்கு வராங்க. நேராக போயிட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேருந்து பான்ட்டு ஒரு குட்டி பொம்மை வெளில வந்து இவங்களை பயமுறுத்த அப்போதான் இவனுங்களுக்கு தெரியுது நாம ஏமாற்றப்பட்டு விட்டோம் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி நாமியை பார்த்தா அந்த குட்டி போட்டில் அவ இல்லை. அவ எங்க இருக்கான்னு பார்த்தா இவனுங்க வந்து அந்த பெரிய போட்டில் இருக்கா. அந்த பெரிய போட்டில் இருக்க நாமி இவனுங்களை பார்த்து சிரிக்க நமக்கு ஒன்று தோணுது, மாமா இவன் இன்னும் திருந்தல மாமா. இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஆல்விடோ பைரட் கிட்ட இருந்து ஆட்டிய போட்டா, அதுக்கு முன்னாடி எபிசோடில் மெரன் பேஸ்லேருந்து ஒரு மேப் ஆட்டிய போட போனா, இப்போ இவனுங்க கிட்ட இருந்து பெரிய போட்டியை ஆட்டிய போட்டிருக்கா. மாமா இவன் திருந்த மாட்டா, மாமா இவன் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் தோணுது. அந்த 3 பேரையும் விட்டுட்டு அந்த நாமி பெரிய போட்டில் அப்படியே போகும்போது சும்மா போகாம இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தீங்கன்னாக்கா பெரிய புயல் வருது, பயங்கரமாக மழை வருது, போட்டு கவுந்துரும், முடிஞ்சா உங்கள் உயிரை காப்பாற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் போகிறா. அதாவது போகிற போக்கில் ஒரு நல்லது பண்ணிட்டு போகிறா. அவள் சொன்ன எல்லாமே அப்படியே நடக்குது. என்னடா அதிசயமாக இருக்குது, என்ன அதிசயம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து நம்ம ஊரை இருந்தால் நாமிக்கு வந்து கோயிலே கட்டிடுவோம். அந்த மாதிரி வந்து அவள் சொன்ன எல்லாமே அப்படியே அக்கியூட்டா அச்சு பிசறாமல் நடக்குது. அங்கே மழை பெய்யுது, இருள் சூழுது, புயல் அடிக்குது, அந்த போட்டுக்கு வருது, 3 பேரும் தண்ணியில் விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ நாமி எங்கே போகிறா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து ஆல்ரெடி கிளம்பி வந்த லூஃபியும் ஜோரோவும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் வந்து ஒரு போட்டில் அப்படி போயின்னுக்கிறானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தைக்கு நடுவில் அப்படியே ஜாலியாக பேசிக்கும் போது டக்குனு லூஃபியோட கேப்பு பறக்குது. அதாவது அந்த ஸ்ட்ரா ஹேட்டு பறக்குது. பறந்து ஸ்ட்ரா ஹேட்டை பிடிக்க அப்படியே 2 பேரும் ஸ்லோ மோஷனில் வேகமாக ஓடி போய் அந்த கேப்பையும் பிடிச்சிடுறானுங்க. அப்படி பறந்து போனால் அந்த கேப்பை ஜோரோ அப்படி பிடிச்சி இப்படி கொடுக்கும்போது நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று காட்டுறானுங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதாவது இப்போ கூலி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த பிடிஏ தலைவர் இப்படி நவுத்தும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிச்சாங்களா, அதே மாதிரி எக்ஸாக்டாக அந்த சீனு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இதில் இருந்து தான் இவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜோரோ அந்த கேப்பை பிடிச்சி இப்படி கொடுக்குற அந்த டைமில் ஒரு டிரான்சாக்ஷன் காமிச்சாங்கல்ல, அது வந்து ஷாங்க்ஸ், ரெட் ஹேட் ஷாங்க்ஸோட அந்த டிரான்சாக்ஷன் தான். ஸோ இப்போ நமக்கு லூஃபி அவனோட ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறான், நாமளும் அப்படியே உள்ளே போகிறோம். லூஃபியோட அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பாரை காட்டுறாங்க. அந்த பாரில் நிறைய பைரட்ஸ் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஷாங்க்ஸையும் காட்டுறாங்க. ரெட் ஹேர் ஷாங்க்ஸ் அவரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துலேயே ஒரு பேபி லூஃபியை காட்டுறானுங்க. அவன் தம்ம துண்டு இருந்தால் கூட சும்மாலாம் இல்லை, லபாதிப்பன்னு கத்திட்டே தான் இருக்கான். சரி அவன் கத்திட்டு இருக்கான், என்ன கத்துறான்னு பார்த்தா என்னையும் பயிர் கூட்டில் சேர்த்துக்கோ, என்னையும் பயிர் கூட்டில் சேர்த்துக்கோ, நானும் பயிரிட்டாகணும்னு சொல்லிட்டு லூஃபி ஷாங்க்ஸை போட்டு தெரிச்சிட்டு இருக்கான். ஷாங்க்ஸ் என்ன சொல்கிறான், நீ வளர்ந்ததுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன், இப்போ எதுக்கு என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுப்பை அப்படிலாம் ஆகலை, ரொம்ப ஜாலியாக. ஏன்னா ஷாங்க்ஸோட டைப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் கூட செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். அவன் போகிற அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் கூட செம்ம ஜாலியாக செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசி யாரையும் கஷ்டப்படுத்தாத, அதாவது ரொம்ப மோசமான பைரட் ஆனால் ரொம்ப நல்லவன். அதனால் லூஃபியை வந்து அவன் கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேச மாட்டான். லூஃபி கிட்ட ஜாலியாக பேசி லூஃபியை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் அதே பாருக்கு வேற ஒரு டீம் வருது. அவனுங்க மவுண்டைன் பேண்டிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. ஸோ அவன் என்ன பண்ணால் நேராக வந்து மாகினா கிட்ட எனக்கு ஒரு 10 பேரல் பீர் வேணும் அப்படின்னு கேட்க, இருந்த எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் வந்து இப்போ இங்கே இருக்கவங்கலாம் குடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, இல்லை இருந்து கடைசியாக அவனுக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றான். அப்போ ஷாங்க்ஸ் என்ன பண்ணுறான், சரி என்கிட்ட ஒன்று ஓப்பன் பண்ணாத ஒரு பாட்டில் இருக்குது, சரிடா நீ குடிச்சிக்கோ, பாவமாகுது ஒன்று பார்த்தா கொடுக்க. காண்டான அந்த ஈகுமான்றவன் என்ன பண்ணுறான், அந்த பாட்டில் டம்மால் நடிச்சு உடைக்கிறான். உடையிற பீர் எல்லாமே வந்து ஷாங்க்ஸ் மண்டை மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக போயிருக்கு. கோவப்பட போகிறான், சண்டை போட போகிறானுங்க, கல்லேபரமாக ஆக போகுது அப்படின்னு நம்ம எல்லாம் அவளாக பார்த்துருந்தா ஷாங்க்ஸ் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கீழே விழுந்தெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கான். அந்த யுகுமா கேங்குன்னா வந்து என்னடா இவனுங்க இவ்வளோ சப்பையாகிறானுங்க, கோவமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து இவனுக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியும் அவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றிட்டு இவனுக்கு கிளம்பி போயிடுறானுங்க. சரி இவனுக்கு போனதுக்கப்புறமா இவனுக்கு என்ன தான் பண்ணுறானுங்க, இந்த ஷாங்க்ஸ் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு சிரிப்பு வருது. அவன் சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த ரெட்டர் பைரட்ஸில் இருக்கிற புறா பயிலும் பகான்னு சிரிக்கிறானுங்க. இதையெல்லாம் பார்த்த லூஃபிக்கு மண்டையில் சூடாகி, டேய் நீங்களாம் மனுஷங்க தானடா, ஒருத்தன் வந்து உங்களை இவ்வளோ அசிங்கமாக திட்டிட்டு போகிறான், உங்கள் மூஞ்சியில் சாராயத்தை ஊற்றிட்டு போகிறான், உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு நாக்கப்படுற மாதிரி கேட்குறான். ஷாங்க்ஸ் வந்து சண்டை போடுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு காமாக அப்படி அட்வைஸ் பண்ண லூஃபி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஈட்டர் ஆச்சு. லூஃபி நல்லா சாப்பிடுவான், ஸ்ட்ரெஸ்ஸாக இன்னும் நல்லா சாப்பிடுவான். ஸோ அங்கேருந்து எல்லாத்தையும் சாப்பிடும்போது ஒரு பாக்ஸில் வந்து ஒரு குட்டி சீத்தாப்பழம் இருக்குது. அந்த சீத்தாப்பழத்தை எடுத்து கபக்குன்னு கடிக்கிறான். கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஷாங்க்ஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டான். ஐயோ அவன் என்னத்தையே சாப்பிட்டான், நீ என்னத்தடா சாப்பிட்ட, அந்த பழத்தையே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி தலைகளை கவுத்து போட்டு காலை பிடிச்சி கீழே நக்குன்னு கொத்த அவன் வாயில் இருக்கிற பழம் எல்லாம் வெளில வரும்னு பார்த்தா அவன் காலை அப்படியே நீண்டுக்கிட்டு அவன் மூஞ்சி கீழே போய் தரையில் படுது. ஸ்ட்ரெச் ஆகுறான் ரப்பர் மாதிரி.
ஐயையோ போச்சுடா டே போச்சு, பைரட் ஆகணும் நீ. இப்போ நீ சாப்பிட்டுக்கிற இந்த பழத்தினால உனக்கு நீச்சல் அடிக்கிற சக்தியே போயிடுமே உன் வாழ்நாள் ஃபுல்லாக, நீ எப்படி பைரட் ஆவ இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட சொல்ல, லூஃபி வந்து என்னது என்னால் ஸ்விம் பண்ண முடியாதா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஷாங்க் சொல்கிறான், நீ சாப்பிட்டது சாதா பழம் இல்லை ராசா, அது வந்து டெவில் ஃப்ரூட்டு, இதை சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கும், ஆனால் தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியாது கடல் தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நீ சாப்பிட்ட இந்த பழத்தோட பேர் கோமு கோமு நோமி, அதாவது ரப்பர் ஃப்ரூட். இதை சாப்பிட்றவங்க ரப்பர் மாதிரி அவங்க உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, லூஃபி வந்து என்ன பண்ணுறான்னா, ஷாங்க்ஸை வந்து இப்படி 4 பேர் அசிங்கப்படுத்திட்டு போனது அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா ஷாங்க்ஸை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாங்க்ஸை இன்ஸ்பயர் ஆகி தான் இவன் வந்து பைரட் ஆகணும்னே நினச்சிட்டு இருக்கான். அப்படின்னும் போது ஷாங்க்ஸை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டு போனது இவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் நேராக போய் அவன்கிட்ட சண்டை போடுறான். சண்டை போட்டால் அவன் சும்மா இருப்பானா, தூக்கி போட்டு மிதிக்கிறான். மிதிச்சு போட்டு தள்ள ட்ரை பண்ணும்போது அந்த டைமில் தான் ஷாங்க்ஸ் க்ரூ வந்து உள்ளே வராங்க, லூஃபியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அங்கே நடந்த ஒரு விஷயம்லாம் வேற மாதிரி இருக்கும். ஷாங்க்ஸ் மூஞ்சிக்கு நேராக ஒருத்தன் கன்னை நீட்டுவான். ஷாங்க்ஸ் அவனை பார்த்து அசால்ட்டாக வந்து அவனை ஹேண்டில் பண்ணுவான். கன்னை எடுக்கிறது பெருசு இல்லை, சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த டைம் டமால்னு சுடுவோம், பார்த்தா அவன் கன்னை நீட்டவன் செத்து போய் கிடப்பான். ஷாங்க்ஸ் குரூவில் இருக்கிற ஒருத்தன் வந்து அவனை போட்டு தள்ளியிருப்பான். டே ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது ஆளை போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிகுமா கேங், இந்த மவுண்டன் பேண்டிட்ஸ், அவனுங்க எல்லாருமே பதறி போயிருப்பானுங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து அலறிடுவானுங்க இவனுங்க பண்ணதை பார்த்து. அதுக்கப்புறம் எல்லாரையும் போட்டு செம்ம காட்ட லூஃபியை தூக்கி பிணைய கைதியை பிடிச்சிக்கிட்டு ஸ்மோக் ஸ்க்ரீனை கீழே போட்டு தமால் காணாமல் போயிடுவான். அவன் காணாமல் போனப்போ ஷாங்க்ஸ் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து அனிமையில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். டே எவ்வளோ பெரிய ஆள்றா நீ, என்னடா இப்படி சில்லித்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீமில் இருக்கிற ரைட் ஹேண்ட் மேன் இந்த பெண்ணே வந்து ஒரு மார்க்கமாக பார்ப்பான், இவன் யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்ப்பான் ஷாங்க்ஸை பார்த்து. இப்போ லூஃபியை தூக்குன அந்த ஹிகுமா என்ன பண்ணுறான், நேராக கடலுக்கு ஒரு போட்டில் தூக்கின்னு போகிறான். ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சவனே லூஃபி தூக்கி கடல் தமக்குன்னு போட்டுறான். அவ்வளோதான், லூஃபியால் தான் நீச்சல் அடிக்க முடியாது டெவில் ஃபுட் சாப்பிட்டதுனால. அவன் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பெரிய சீக்கிங் வந்து அந்த ஹிகுமாவை ஒரே லபக்குன்னு முழுங்குது. சைட் டிஷ்ஷாக லூஃபியும் முழுங்க வருது. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ என்ட்ரி ஷாங்க்ஸ் டமாலும் உள்ள வந்து லூஃபி அப்படி தூக்கி இப்படி பிடிச்சி கெத்தாக போஸ் கொடுத்துட்ருப்பான் தண்ணியில். பார்த்தா லெஃப்ட் ஹேண்டு காணாமல் போயிருக்கும். அந்த சீக்கிங் வந்து லெஃப்ட் ஹேண்டை கவிட்டு இருக்கும். சரி ஒரு ஹேண்டு போனால் பரவாயில்ல, இன்னொரு ஹேண்டு மொத்தமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷாங்க்ஸ் அந்த சீக்கிங்கை முறைச்சி பார்ப்பான் கண்ணோட கண்ணா. அதுவும் இவனை கண்ணோட கண்ணா பார்க்கும். அவ்வளோதான், அதுக்கு உதறல் வந்துடும், உடம்பு ஃபுல்லாக உதற ஆரம்பிக்கும். ஷாங்க்ஸ் வந்து கெட் லாஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே அது பாட்டுன்னு அப்படியே திரும்பி அப்படியே போயிடும். அது பாட்டுக்கு போவோம் இவன் சொன்னோடனே. ஸோ போ அப்படின்னு வடிவேலு கொரில்லாவை சொல்கிற மாதிரி இவன் கெட் லாஸ்ட்னோடனே அது பாட்டுன்னு போயிடும். டேய் எப்பட்றா இதை நீ முதல்ல பண்ணி உன் கையை காப்பாற்றிருக்கலாமேடா அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். பட் அந்த கையை காப்பாற்றி இருந்தால் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கும். அதனால் அந்த கை போனதே நல்லதுன்னு ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு ஓடா செஞ்சிருப்பாரு. அதை நம்ம 20 வருஷம் கழிச்சு பார்க்க தேவையில்ல. நான் கண்டினியூவாக வீடியோஸ் போட்டேன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த எபிசோட் வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ லூஃபி என்ன நினைக்கிறான்னா, அவனை காப்பாற்ற போய் தானே ஷாங்க்ஸுக்கு ஒரு கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு வந்து வெதும்பி அப்படியே அழுவ ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஷாங்க்ஸ் என்ன சொல்கிறான்னா, இல்லை அல்லாத கை தானே போனால் பரவாயில்ல, என்னால் இன்னொரு கை வர வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க சேஃபாக. அப்போ ஷாங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்த வேலைலாம் முடிஞ்சுது, சிறப்பாக ஒரு கையை அழகாக பறி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கேருந்து உயிரை பறி கொடுத்ததுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், கடலில் போயிட்டு நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்க்ஸ் அவன் பைரட்ஸ் குரூவை கூப்பிட்டுட்டு அப்படியே கப்பலில் ஏறி போகும்போது லூஃபியும் ஷாங்க்ஸும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து லூஃபி சொல்கிறான், நீ கவலைப்படாத, இந்த முறை என்னை கூப்பிட்டு போக சொல்லி உன்னை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். எனக்கு பைரட் ஆகணும்னு ஆசை, அதை என் வழியில் ஆகணும், என்னோட சொந்த முயற்சியில் நான் பைரட் ஆகணும், ஒரு தலை சிறந்த பைரட் ஆகணுமே தவிர உன் கூட வந்து நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடு சொரணெல்லாம் வந்து லூஃபியாக பேச, உடனே வந்து ஷாங்க்ஸ் என்ன சொல்கிறான், நீ வரேன்னு சொன்னாலும் நான் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் இருந்தாலும் லூஃபி சொன்ன இந்த விஷயம் வந்து ஷாங்க்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போக அவன் டக்குன்னு லூஃபி பக்கத்தில் வந்து அவன் தலையில் போட்டு அந்த ஸ்டா ஹேட்டை இப்படி எடுத்து லூஃபி தலைமையில் வச்சு, இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ட்ரெஷர் இது, இதை நான் யாருக்காகவும் இதை இழக்க மாட்டேன், ஆனால் இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ ஒரு சிறந்த பைரட்டாக என்னை மீட் பண்ணும் போது இதை என்கிட்ட திருப்பி கொடு, அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் அப்படி போகும்போது லூஃபி வந்து அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் வந்து இருக்கிறதுலே சிறந்த பைரட்டாக மாறி இதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக திருப்பி கொடுப்பேன், அது வரைக்கும் இதை நான் பத்திரமா பார்த்துப்பேன், என் உயிரை விட மேலே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லூஃபி ஒரு சபதம் எடுக்கிறான். இதுதான் லூஃபி வந்து பைரட் கிங் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுக்கான ஒரு அடித்தளமாக இருக்குது. ஷாங்க்ஸை வந்து அவன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கான் சின்ன வயசுலேருந்து. ஸோ இதுக்காக தான் லூஃபி என்ன பண்ணுறான்னா, அவனோட சொந்த முயற்சியில் அவனுக்குன்னு ஒரு குரூவை உருவாக்கணுன்ற வெளில வந்து ஜோரோவை கண்டுபிடிச்சி ஜோரோவும் லூஃபியும் சேர்ந்து இப்போ ஒரு பைரட் குரூவாக மாறி அவனோட குரூவில் சேர்த்துக்க மற்ற ஆட்களை தேடி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து லூஃபி அப்படியே யோசிச்சு பார்த்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைமில் ஜோரோ வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல, கேப்டன் ஆச்சு லூஃபி தன்னோட குரூவில் இருக்கவங்களுக்கு பசிக்குதுன்னா என்ன பண்ணோம்ல, டக்குன்னு மேலே பார்த்தா ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு, இதோ உனக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, இந்தா 65 போடலாம் அப்படின்ட்டு பாஞ்சு போய் அதை பிடிக்கலான்னு போனால்
லூஃபி அந்த பறவையை பிடிக்கல, அந்த பறவை தான் லூஃபியை பிடிச்சது. ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அழகாக லூஃபி தவின்னு போயிட்டு இருக்குது தலையை பிடிச்சி. டேய் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு ஜோரோ லூஃபியை காப்பாற்ற அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து நாமியை காட்டுறாங்க. நாமி வந்து ஒரு மேப்பை தேடிட்டு இருந்தாலும் ரொம்ப நாளாக. ஸோ பக்கின்ற ஒருத்தன் தான் ஆட்டியை போட்டு வச்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நேராக அவங்ககிட்ட போயிட்டு அதையும் ஆட்டியை போட்டுறான். எங்க பயங்கரமான திருடியாக இருக்காங்க இவ. பக்கி த கிளவுன் கிட்டே போயிட்டு அந்த மேப்பை தேடிட்டு ஓடிட்டு இருக்கா. ஸோ அவளை துரத்திட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது லூஃபி மேலே பறந்து போயிட்டு இருக்கிறத வந்து கீழே இருக்கிற அந்த பக்கி கேங்க பார்த்துட்டு குண்டை ஒன்று போட்டு அந்த பறவை அடிக்க லூஃபி அங்கேருந்து டமால்னு கீழே வந்து விழுறான். இல்லை அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்து சாவாம உட்காந்துட்டு இருக்கன்ட்டு நாமி அவனை அப்படியே மறைச்சு பார்க்க கீழே விழுந்த லூஃபி டப்புன்னு ஏஞ்சி நின்று வா இது நல்லா இருக்கு, எனக்கு இந்த பையனும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு குஜாலா சொல்றான். டி அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தவன் எவனாவது உயிரோட இருப்பானா, நீ என்னடா ஒன்றுமே ஆகாம ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் எந்திரிச்சு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஷாக்கா பார்க்க, நாமியை துரத்திட்டு வந்தவனுக்கு ஷாக்கா பார்க்க, இப்படி எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து எபிசோட் 4 முடியுது. எபிசோட் 5ல ஜோரோ வந்து லூஃபியை கண்டுபிடிச்சானா, நாமி இவங்கிட்ட மாட்டினாலா, அந்த மேப் என்ன ஆக போகுது, இந்த இடத்துல வந்து லூஃபிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் ஓடா நமக்கு அடுத்த எபிசோடில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே மக்கள், இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய எபிசோட்ஸ் வந்து நான் பிரேக் டவுன் போடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போட முடியும். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா.